சரி, இப்போ 1ஆம் அதிகாரம் படிச்சிங்கல்ல, யோவான் 1 படிச்சிங்கல்ல. படித்தவங்க சிலர் இருப்பீங்க, படிக்காதவங்க பலர் இருப்பீங்க, பரவாயில்ல. படித்ததில் உங்களுக்கு பிடிச்சது எது? யோவான் 1ல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஒரே ஒரு காரியம். ஆ ஆ ஆ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, கடவுளின் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னா யாரு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிராமணன்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிராமணன்க. அந்த பாகுபாட்டில் தாழ்ந்த ஜாதியரை நீ ஒதுக்காதடா அப்படின்னு சொல்லி தான் காந்தி இந்த தாழ்ந்த இனமாக கருதப்பட்டவங்கள ஹரிஜன்ஸ்னு சொன்னார். இறைவனின் பிள்ளைகள் அப்படின்னு, இறைவனின் மக்கள், ஹரிஜன், ஹரியின் ஜனம். சரியா? சரி, அவங்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள்னா யாரு தான்? யூதர்கள் மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னால 2-3 வசனத்துல பார்த்தீங்கன்னா 9, 8ஆம் வசனம் அது இல்லை, 10 வாசிங்க. அதுதான் ரைட்டு. பரமேஸ்வரன் அப்படின்னா யாருங்க? தேவன், கடவுள் இல்லையா? இந்த உலகத்தை உண்டாக்குனவர், இந்த உலகத்தை உண்டாக்குனவர். 3ஆம் வசனம் சொல்லுது, உண்டானதெல்லாம் அவராலே அன்றி உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப உண்டாக்குனவர் உலகத்துக்குள்ள வர்றார், உண்டாக்குனவர் உலகத்துக்குள்ள வர்றார். உலகமோ அவரை அறியவில்லை. மொத்த ஜனம், உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனமும் யார் அறியலிங்க? இயேசுவை அறியல. ஓகேவா? இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 11. சரி, உலகத்தில் வந்தார், உலகம் அவரை அறிஞ்சிக்கல. இப்ப சொந்தம், அவரோ எந்த ஜனத்துக்குள்ள வந்தாரு? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அப்ப இஸ்ரவேலர்கள் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க. அந்த சொந்த ஜனங்களுக்குள்ள வர்றாரு. நீ எங்க சொந்தம் இல்ல போப்பான, அவங்களும் அவரை ஏத்துக்கல. உலகம் அவரை அறியல, அவருக்கு சொந்தமானவங்க அவரை ஏத்துக்கல. இப்ப அவர் என்ன சொல்றாரு? அப்படி புறக்கணிக்கப்பட்ட அந்த இயேசுவின் பேர் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் மனசார ஏத்துக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் ஆகும்படி கடவுள் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன சொல்றாரு? உன் வம்சத்தை பத்தி கவலை இல்லை, நீ உலகத்துல எங்க இருக்கிறங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, நீ கடவுளை நம்புறையா, இயேசுவை நம்புறையா, இயேசுவை உன் வாழ்க்கையில ஏத்துக்கிறையா? அவங்கெல்லாம் யாரோட பிள்ளைங்க? கடவுளுடைய பிள்ளைங்க. அது சொன்னாரா? அப்புறம் பாருங்க 13 பாருங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்த குறிப்பிட்ட வம்ச வழி மட்டும்தான் தேவனோட பிள்ளை இல்லை. ரத்தம், மாம்ச சித்தம், புருஷனோட சித்தம் அப்படின்னா என்ன இல்லை. மனிதர்களாக நினைத்தால் ஒருவன் தேவனுடைய பிள்ளையா மாற முடியாது. அவனவன் நம்பணும், அவனவன் ஏத்துக்கணும். அவன் நம்பி ஏத்துக்கிட்டானா அவன் கடவுளுடைய பிள்ளை. நான் விரும்புறதுனால என் பையன் கடவுளுடைய பிள்ளையா ஆக முடியாது. எங்க அப்பா விரும்பினதுனால நான் கடவுளுடைய பிள்ளையா ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க தேவனோட பிள்ளையா வளர்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாமே தவிர உங்கள் பிள்ளைய தேவனுடைய பிள்ளையா மாற்ற உங்களால் முடியாது.
அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட தொடர்பு. ரைட்டா? பர்சனல் இன்டிமசி, தனிப்பட்ட தொடர்பு வந்தாதான் அவங்களால தேவனை என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை ஏற்றுக்க முடியும், ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியும். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? ரைட். அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ அதுக்கு முன்னால் என்னது, பின்னால் என்னன்னு பார்த்துட்டோங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அடுத்தது யாருக்கு எந்த வசனம் பிடிச்சது? சிஸ்டர் இருங்க ஒரு நிமிஷம். 1:9. பிரகாசிப்பி மெய்யான உலகத்தில் எது வந்துச்சு? ஒளி. எந்த ஒளி? வார்த்தையாக இருந்த இயேசுங்கிற ஒளி. அவர் ஆதியில என்னவா இருந்தார்? ஆதியில இருந்து இருக்கிறவர் யாரு? இயேசு. ஆதினா அது நமக்கு தெரியாது. ஆதினா அது நமக்கு தெரியாது. வருஷ கணக்கு இல்லை. 50,000 வருஷமா, 1,00,000 வருஷமா, 1,00,00,000 வருஷமா தெரியாது. ஆதியில வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் யாரு? இயேசு. அந்த வார்த்தை உலகத்துல வருது. அந்த வார்த்தை எப்படி வருது? ஒளியா வருது, ஜோதியா. அது எதுக்காக ஜோதியா வருது? எவன்லாம் அவரை நம்புறானோ அவனை எல்லாம் பிரகாசம். ஆமென். எவ்வளோ மோசமான பாவத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அக்கிரமத்தில் தவறி விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் இந்த ஆளுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு எந்த மோசமான நிலைமைக்கு போயிருந்தாலும் சரி, அங்கே இருந்து ஆண்டவர் அந்த மனுஷனை என்ன பண்ணுவார்? பிரகாசமா, ஒளியா, வெளிச்சமா மாத்துறதுக்கு சக்தியுள்ளவர். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷனை வேணா எடுத்து, அவன் குடிகாரனாக இருக்கட்டும், போதை மருந்துக்கு அடிமையானவனாக இருக்கட்டும், வேலைக்கு போகாதவனாக இருக்கட்டும், ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் வழியாக பார்க்கணும். எப்படி பார்க்கணுங்க? சிலுவையின் வழியாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் வழியாக இந்த மனுஷனை நீங்க பார்க்கும்போது அவன் என்னவா இருக்கிறான்? அவன் எப்படி இருக்கிறான்? சிலுவைக்கு இந்தாண்ட அவன் குடிகாரன், சிலுவைக்கு இந்தாண்ட ஒழுக்கம் கெட்டவன், சிலுவைக்கு இந்தாண்ட நம்பிக்கை இல்லாதவன். ஆனா சிலுவையின் ரத்தத்தின் ஊடாய் அவன் கடந்து போகும்போது அவன் யாரு? மனம் திரும்பினவன், மனம் மாறினவன், வியாதி நீங்கினவன், சுகம் அடைந்தவன். அந்த பார்வை அப்படி நம்ம விசுவாசத்தில் அப்படி பார்க்கணும். யாரை வேணா அப்படி பார்க்கணும். அதனாலதான் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் யாரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த இயேசுங்கிற மெய்யான ஒளி. அவர் ஒருத்தர் தான் மெய்யான ஒளி. மீதியெல்லாம் டூப்ளிகேட்டு, ஃப்ராடு, பாவத்தில் வாழ்கிற ஆளுங்க. இயேசுகிட்ட என்ன இல்லைங்க? உங்களில் யார் என்னிடத்தில் பாவம் உண்டென்று குற்றப்படுத்த முடியும்? லூக்கா 1:1 உன்னிடத்தில் பிறக்கும் அந்த பரிசுத்தம் உள்ளது இயேசு தேவனுடைய குமாரன் என்னப்படும். மரியாள்கிட்ட பிறந்த இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அப்ப நம்மளையும் அவர் என்னவா மாத்திடுறாரு? பரிசுத்தமா மாத்திடுறாரு. அல்லேலூயா. வேற உங்களுக்கு பிடிச்ச வசனம் இந்த 1 சொல்லுமா? 1:29 வாசிமா. ஆமா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இந்த யோவானுக்கு எங்க மட்டும்தான் தெரியும்? அந்த யூதேயாவுடைய வனாந்திர பகுதி தான் தெரியும்.
மீறி போனால் அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் நகரங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு மேலே யோவான் என்ன பண்ணதில்லை, போனதில்லை, பிரயாணம் பண்ணதில்லை. ஆனால் இந்த யோவான் என்ன சொல்கிறாரு, இயேசுவை பற்றி, உலகத்தின் பாவத்தை, உலகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், நிறைய தெரியும். நமக்கு என்ன தெரியும், உலகத்தில் எத்தனை கண்டம் இருக்குங்க, 5 கண்டம் இருக்குன்னு நமக்கு தெரியுமில்ல. அந்த யோவான் சன்னனுக்கு தெரியுமா, தெரியாது. உலகத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும், ஏகப்பட்ட மொழி பேசுகிற ஜனங்க உலகத்தில் இருக்கிறாங்க, வெவ்வேறு கலர் தோல் உள்ள ஜனங்க இருக்கிறாங்க. இது எதையுமே தெரியாத யோவான் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டு. அதுதான் ரெவலேஷன். அதுக்கு பேர் தான் வெளிப்பாடு, கடவுள் கொடுக்கிற வெளிப்பாடு. யோவான் அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்தவன் தான். அவன் ஒரு கிராமவாசி மாதிரி தான், அவன் ஒரு முரட்டு பையன் மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்புனதுனால அவன் ஏவுதலாக சொல்கிறது, இதோ உலகம் அப்படின்னா என்னதுங்க, 5 கண்டத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீக்கிற ஒரே ஒரு ஆள் தான் உண்டு. அது யாரு, இந்த இயேசு. இவர் தான் தேவாட்டுக்குட்டி. ஆமென், சூப்பர், வெரி குட். வேற அவருடைய பரிபூரணத்தினால். யாருடைய பரிபூரணம், இயேசு கிறிஸ்து எந்த விதத்திலுமே குறையில்லாதவர். ஞானத்தில் குறையில்லை, அறிவில் குறையில்லை, சக்தியில் குறையில்லை. எதிர்காலத்து முக்காலங்களை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறிந்து கொள்றதில் அவரில் குறையில்லை. அவர் எப்படிப்பட்டவர், பரிபூரணமானவர். எப்படிப்பட்டவருங்க, பரிபூர்ணமானது. சொல்லும்போது கொலோசையரில் ஒரு வசனம் பார்க்கணுன்னு ஞாபகம் வருது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள் சரீர பிரகாரமாக வாசமாய் இருக்கிறது. கொலோசையர் 2 பாருங்க, 2:9 பார்த்தீங்களா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கடவுளோட தன்மையில் என்னெல்லாம் பூரணம் இருந்தோ அத்தனையும் யாருக்குள்ள இருந்துச்சு, இயேசுக்குள்ள அந்த மாமிசத்தில் குடியிருந்துச்சு. சரியா, பரிபூரணம். இப்போ அவர்கிட்ட குறையே இல்லை. உங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுனால அவருக்கு ஞானம் குறையாது. என்ன சத்தியா, ஞானத்தை கொடுத்தா அவரோட ஞானம். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு சுகம் கொடுத்தா, ஐயோ சுகமளிக்கிற சக்தி என்கிட்ட கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு அவர் வருத்தப்பட வேண்டியது. அவர் எவ்வளோ எடுத்தாலும் வற்றாது ஜீவன். அதனால் அவர் பரிபூரணம் தான், பரிபூர்ணம். இதுக்கு பேர் தான் பரிபூர்ணம். அப்போ அவரோட பரிபூர்ணம், அவர் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்சிட்டே இருக்குது, கிருபை மேலே கிருபை. அப்படின்னா என்னது, நாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை முறை தப்பு பண்ணியிருப்போம், எத்தனை முறை சோர்ந்து போயிருப்போம், எத்தனை முறை கவலைப்பட்டிருப்போம், எத்தனை முறை ஆண்டவரையே திட்டியிருப்போம், எத்தனை முறை மற்றவங்க கிட்ட எரிச்சலாக இருந்திருப்போம். எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஏன்னா அவரோட பூரணம், பரிபூரணம். அவர் என்ன பார்க்குறாரு, ரம்யா நீ இத்தனாம் தேதி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்கிறதில்ல. அவர் துர்கா உனக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு அவர் திட்டுறதே இல்லை. மனுஷன்தான் திட்டுவான், அவர் என்ன பண்ணுவார், மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் கிருபைக்கு மேலே கிருபை, கிருபைக்கு மேலே கிருபை வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை அவர் தள்ளி விடவே இல்லை. வா, எவ்வளோ அருமையான ஆண்டவர்ல. வேற யாருக்கு ஏதாவது பிடிச்ச வசனம்,
பிதா பேசுறார். பிதா என்ன பண்றாரு? பேசுறார். பிதா பேசின அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. சரியா? அப்ப அந்த வார்த்தை எப்ப இருந்திருக்குது? ஆதி. அந்த ஆதி நமக்கு தெரியாது, ஆனா வார்த்தை அப்ப இருந்திருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்ன வந்து மரியாள் வயிற்றுல கர்ப்பமா வந்து பிறந்தாரு. அது மாம்சமா வந்தது தான். ஆனா அவர் இருக்கிறது நித்திய காலமா இருக்கிறார். இயேசு எவ்வளவு காலமா இருக்கிறாரு? நித்திய காலமா இருக்கிறார். ஆதியில வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தை ஆண்ட கடவுளோடு இருந்தார், தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தையே தேவனாயிருந்தார். நீங்க வாசிக்கிற வார்த்தை பைபிள்ங்கிறத ஒரு சாதாரண புத்தகமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு புத்தகம், தூக்கம் வரும் வாசிக்கும்போது. ஆனால் அந்த வார்த்தையில் யார் இருக்கிற? இயேசு இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புதிய புதிய வெளிச்சம் கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும், ஒளி வரும். ஏன்னா வார்த்தை தான் தேவன். அல்லேலூயா. சோ அந்த வார்த்தையில யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. புரியுதுங்களா? ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது? 27 யாருக்கு பிடிச்ச வசனம்? சொல்லுங்க. இங்க யோவான் ஸ்நானகனுடைய தாழ்மையை பார்க்கும். யோவான் ஸ்நானகன் எப்படி இருக்கிறாருங்க? தாழ்மையுள்ளவர். தாழ்மையுள்ளவர்ங்கிறது யோவான் ஸ்நானகன் யாரு? ஒரு மனுஷன். யோவான் ஸ்நானகன் யாருங்க? மனுஷன். இயேசு யாருங்க? தேவன். இயேசு யாரு? தேவன். அப்ப தேவனுக்கு முன்னால மனுஷன் என்ன பண்ணணும்? தான் உள்ள நிலைமைய உள்ளபடி சொல்றாரு, அவ்வளவுதான். அதான் தாழ்மைன்னு நம்ம சொல்றோம். நம்ம இருக்கிற நிலைமையை உள்ளபடி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ரைட்டுங்களா? அப்ப அவர் எனக்கு பின்னால வந்தார் அப்படின்னு என்ன சொல்றாரு? நான் முன்னால பிறந்தேன், இயேசு கிறிஸ்து எனக்கு பின்னால 6 மாசம் கழிச்சு பிறந்தாரு. ஆனா அவர் எனக்கு பின்னால பிறந்தாருங்கிறதுனால அவர் மட்டம்னு நினைச்சுக்காதீங்க. அவர் என்னை விட மேன்மையுள்ளவர். ஏன்? அவர் கடவுள். அவர் யாரு? கடவுள். ஆமென். அதனால வாரை அவிழ்க்கிறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? யூத கலாச்சாரத்தில் முதலாளியோட செருப்பை கலட்டி வச்சு அவர் காலுக்கு தண்ணி ஊற்றி கழுவுறது வேலை யாருது? ஒரு அடிமையோட வேலை. அவர் என்ன சொல்றாரு? அந்த அடிமை செய்யற வேலையை செய்யறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை தகுதி. யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்துற. உண்மையில சொல்லணும்னா நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்லி ஆகணும். ஆமென். ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது வசனம் பிடிச்ச வசனம் இருக்கா? சொல்லிட்டீங்களா? ஆளுக்கு ஒரு வசனம் சொல்லியாச்சா? சொல்லிட்டீங்களா? 50ஆம் வசனம். வாசிங்க வசனத்தை. யார்கிட்ட பேசுறார் இயேசு? நாத்தான்வேல்கிட்ட பேசுறார். நாத்தான்வேலுக்கு அவங்க ஊர்ல என்ன பட்டம் இருக்குது? கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஏன்னா அவன் நியாய பிரமாணத்தின்படி வாழ்றதுக்கு தன்னை முழுசா ஒப்பு கொடுத்தவன். அவனை பார்த்து இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்?
டேப்பையா, உன்னையும் தெரியும், உங்கள் அப்பனையும் தெரியும், உன் பூர்வீகத்தையும் தெரியும், நீ என்னெல்லாம் பண்ணுறங்கிறதும் தெரியும், உன் மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறதும். சர்வஞானி, அவருக்கு பேர் என்னது? சர்வஞானி. அதான் அர்த்தம். வெரி குட். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சீசன். இப்போ நம்ம ஊரில் சபரிமலைக்கு போகிறதுக்கு ஒரு சீசன் இருக்குதா? நம்ம லெந்து காலம் கொண்டாடுறோமா ஒரு சீசன். அது மாதிரி அந்த யூதர்களுக்குள்ள வேதத்தை தியானம் பண்ணுறதுக்கு நான் இத்தனை நாள் அத்திமரத்துக்கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ண போகிறேன், தியானிக்க போகிறேன்னு ஒரு சீசனல் பழக்கம் இருந்தது. டேய், நீங்கள் வர்றதுக்கு முன்னே அத்திமரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தியாடா, அதையே நான் பார்த்தேன்டாங்கிறார். பொதுவாக அது யாருக்கும் அதிகமாக தெரியாது, குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது ஒரு இடத்துல சீரியா ராஜா குழம்புவான். சீரியா நாட்டு ராஜா, நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தன் அங்கே இது பண்ணுறான்டா, உழவு வேலை பண்ணுறான்டா, நம்ம பேசுகிறதெல்லாம் போய் அங்கே போய் சொல்லி போடுறான்டா அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே குழப்பம். யாரா அப்படி சொல்கிறீங்க, சொல்லி போடுங்கடா. ஏன்டா இப்படி ஒரு பிளான் உருப்படியாக பண்ண முடியலையாடா, அவன் எல்லாம் அலாட் ஆகிக்கிறான்டா, அலாட்டாவிட ஆறுமுகங்கிற மாதிரி அவன் ஆயிடுறான்டா. என்னடா பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், ராஜா இங்கே இருந்தெல்லாம் யாரும் நாங்கள் தூதெல்லாம் போகல, உழவெல்லாம் போகல. அந்த நாட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பயங்கரமான குறி சொல்கிற ஆள். அவன் நீங்கள் உங்கள் பெட்ரூமில் உங்கள் ராணியார்கிட்ட பேசுகிறது கூட அவன் அங்கே ராஜாவுக்கு சொல்லிவிடுவாயா. என்னது? ஆமாம் ராஜா, முதல்ல அவனை பிடிங்கியா. ஏயா, அவனே சொல்கிறான் பள்ளி அறையில் பேசுகிறத கூட சொல்லிவிடுவான்னு. அப்புறம் அவனை பிடிங்கினா நீ பிடிக்கிறது அவனுக்கு தெரியாமையே போயிடும். இப்படி தான் பிசாசு கேனத்தனமாக ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருப்பான், கீர்க்கனாட்டம். நாம் அவனை பார்த்து பயந்துக்கிறோம். சரியா? இவன் குடுகுடுன்னு நடுங்கிட்டு ஓடுறான். எலிசா வேலைக்காரன், ஐயா 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 அவ்வளோதான் ஐயா, நம்ம ஒளிஞ்ச ஐயா அப்படின்னு. ஏப்பா எல்லாம் நிற்கிறாங்கய்யா நம்மளை சுற்றி. அப்படியா? என்னங்கய்யா நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டேறீங்க. வா ஆண்டவரே, இந்த பதட்டப்படுற என் வேலைக்காரன் கண்ணை திறந்து விடுங்க அப்படிங்கிறாரு. கண்ணை திறந்தா, ஆவிக்குரிய கண்ணை அப்போ தான் திறக்குது அவனுக்கு. திறந்தா என்ன தெரியுது? அவனோட ரதம் குதிரையெல்லாம் அங்கே எங்கேயோ நிற்கிது. ஆனால் இவங்களை சுற்றியும் ஏகப்பட்ட அக்கினி ரதமும் குதிரையும் நிற்கிது. கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். எலியா போகிறார், என்னப்பா இந்த எலிசாங்கிறவனை தானே தேடி வந்தீங்க? ஆமாங்க. அந்த குறி சொல்கிறவனை தானே தேடினீங்க? ஆமாங்க. நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்களேப்பா, வாங்கப்பா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்னது கண்கட்டி வித்தையா? கண்கட்டி வித்தானுவாங்கல்ல, அப்படி நடக்குது. இந்த நாத்தான்வேல் நினச்சிட்டு இருக்கிறான் நம்ம ரொம்ப பக்தி, நம்மள அளவுகளை யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த நாத்தான்வேல் அத்தி மரத்துக்கு அடியில் தியானம் பண்ணுறதை யார் சொல்லிட்டா? இப்போ இவனுக்கு எல்லாம் கை காலெல்லாம் வடவடுத்து போச்சு. ஐயா நீங்கள் தான் ஐயா இஸ்ரவேலின் ராஜா,
நீங்க தாயா தேவனுடைய குமாரன் அறிக்கை பண்றோம். ஆமா, எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. மாறிடுச்சு. அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா கூட அந்த கடைசி வரைக்கும் எல்லாம் சீடர்கள் அவரை முழுசா தெய்வமா என்ன பண்ணல, ஏத்துக்கல. 2ஆம் அதிகாரத்திலே பார்க்குறோம், அவங்கெல்லாம் போய் அவரை பணிந்து விசுவாசித்து பணிந்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் கூட அப்பப்போ இவங்க என்னவா தான் பார்க்குறாங்க, ஏப்பா இவர் தெய்வமாக இருந்தால் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நல்லா வயிறு நிறைய சோறு போடணுமில்ல, அடிக்கடி நம்மளை பட்னியில் காய விட்டுறாரு. என்ன துர்கா காய விட்டுறாரு. இவர் என்ன தெய்வம்? நம்ம பர்ஸு காலியாகும் போதெல்லாம் பர்ஸை பணத்தால் நிரப்புனாருன்னா தெய்வம்னு நம்பலாம். ஏன் சத்தியா? அப்பப்போ ஒன்றும் பஸ்ஸுக்கே காசு இல்லையே. இதுதான் அவங்க பிரச்சனை. ஆண்டவரை நம்மளை டெஸ்ட் பண்ணுறத நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, ஏற்றுக்க முடியல. அப்போ நம்ம நம்புகிறோமான்னு அவர் பார்க்குறார். நீங்கள் நம்பினீங்கனாக்கா திடீர்னு ஒரு காற்றடிச்ச மாதிரி இருக்குன்னு நீங்கள் எங்கே இருப்பீங்க? ட்ரினிட்டி பைபிள் ஸ்டடிக்கு வந்து உட்காந்துருப்பீங்க. பவானி சாகரில் இப்போ தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே எப்பட்றா சந்தைப்பேட்டைக்கு வந்தேன்னு ஸ்டான்லி மொழிப்பாப்பில். பெட்ரோலை பற்றி கவலைப்படுறோம், காசை பற்றி கவலைப்படுறோம், கண்டதையும் நினச்சி கவலைப்படுறோம். அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் தேவனுடைய குமாரன். இதுக்கே நீ இப்படி சொல்லிட்டியடா, இதை விட பெருசு பெருசாக பார்க்க போகிற மனுஷகுமாரன்ட்டு தேவ தூதர்கள் ஏறுறதையும் தேவ தூதர்கள் இறங்குறதையும் இது முதல் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ பிடிச்ச வசனம் சொல்லிக்கிட்டீங்க இல்லையா? இப்போ புரியாத வசனம், கேள்வி இல்லை குழப்பம், இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? ஆமாம், பரிசேயர்கள் அந்த வசனம் எத்தனைன்னு சொல்லிடுங்க சார். 21 பாருங்க எல்லாரும். அல்ல, அவர் தீர்க்கதரிசி தான். ஏன் தன்னை அப்படி, ஏன் தன்னை தீர்க்கதரிசி தான் சொல்லலை? இது தன்னை மறைத்து கொள்ளுகிற ஒரு தன்மை, தாழ்த்துகிறதற்கு ஒரு அடையாளம். நிறையா நேரத்தில் பொதுவாகவே தேவ மனிதர்கள், தீர்க்கதரிசிகளும் சரி மற்ற ஊழியர்களும் சரி, தங்களை பற்றி பெரிதாக காட்ட மாட்டாங்க. அதுதான் வேதாகம கலாச்சாரம், இல்லைன்னா கர்த்தர் வழி நடத்துகிற வழி. அப்போ தன்னை தாழ்த்துறதற்கு ஒரு அடையாளம் மட்டும் இல்லை, ஏன்னா தேவனோட மகத்துவத்துக்கு முன்னால் நான் என்னையா தீர்க்கதரிசி, அப்படி அந்த விதமான கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவனால தன்னை என்னன்னு சொல்ல முடியாது, உயர்த்தி பேசவே முடியாது. நீங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட்டுன்னா, எவன் தன்னை பற்றி பெருமை பேசுகிறானா அவன் யாரு கூட இல்லை, தேவனோட இல்லை. நீங்கள் ரொம்ப ஈஸியான டெஸ்ட். மரத்தை கனிகளினால் அறிவீர். அப்போ கனி, எவன் தேவனோட இருக்கிறானா அவன் தன்னை இன்னும் இன்னும் என்ன பண்ணுவான், தாழ்த்து, தாழ்மை. அதனால அவன் சொல்கிறான், நீங்கள் யாருங்க? அவன் என்ன எங்கே போயிட்டான், சொல்ல வேண்டியதோ சொல்லிடுறான். பின்னால் பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 30:31 30ஆம் வசனம் என்ன சிஸ்டர்? இல்லை, அந்த வசனம் எப்படி முடியுது? தீர்க்கதரிசியானவரும் அல்ல.
ஆ, கிறிஸ்துவும் இல்லை, எலியாவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து கேள்வி கேட்கறவங்க அவ்வளோ ஈஸியா விடுற மாதிரி தெரியுது. ஐயா நீங்க யாருங்க? நான் யாருப்பா? ஒண்ணுமில்லப்பா. நீங்க ஒண்ணுமில்லண்ணா, நீங்க தீர்க்கதரிசியா இல்லையா? இல்லைங்க. அப்பனா நீர் கிறிஸ்துவா? ஐயோ ஐயோ இல்லை. நீர் எலியாவா? இல்லைங்க. என்னங்க எதை கேட்டாலும் இல்லைங்கிறீங்க, அப்ப நீங்க யாருங்க? அப்புறம் வந்து பெருசா ஞானசரணம் மட்டும் கொடுக்குறீங்க. மற்ற இடத்துல சொல்றாரு, நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு சத்தம், நான் ஒரு ஜனங்களை கூப்பிடுகிற சத்தம். ஆனா உண்மையில் அவர் யாரு? இயேசு சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் தீர்க்கதரிசி ஒருத்தனுமே. தீர்க்கதரிசியை பார்க்க போனீர்களோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே. அப்படின்னு யாரை சொல்ற? ஆண்டவராகி இயேசு. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்படியா? சரி, பரவாயில்ல. அடுத்தது என்ன பார்த்தோம்? வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இயேசு அவன் தீர்க்கதரிசினாரா? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மலை மேல இருந்து இறங்கி வரும்போது முந்தி எலியா வரணும்னு சொல்றாங்களே ஆண்டவரே, அவன் வந்தாயிற்று அப்படிங்கிறார். யாரை பற்றி சொல்றாரு? யோவான் சாணகன். இப்போ யோவான் சாணகன் தான் யாரு? வரவேண்டிய எலியா. ஓகேவா? அப்ப எலியாவும் அவர் தான், தீர்க்கதரிசி அவர் தான். ஆனா நான் அவன் இல்லைன்னு ஏன் சொல்றாரு? ஜனங்களோட அப்படி ஏக்கம் எப்படி இருக்குது? இப்ப மட்டும் ஒரு எலியான்னு சொல்லிட்டா ஓ தூக்குறாங்க அப்படின்னு வெற்றி ஆனம்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் மேல தூக்குவாங்களா? அந்த மாதிரி தூக்கிடுவாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு? இவங்களோட இவன் நிலவரம் என்னன்னு நாடி பிடிச்சி பார்த்து, அதனால என்ன பண்றாரு? அதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு சில ஊழியர்கள் வந்து என்ன பண்றாங்க? தங்களை ரொம்ப பந்தாவா மக்கள் முன்னால காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் என்ன இருக்குமா? புடைசூழ படைசூழ மக்கள் ஆள் தொந்திப்போம், ஹீரோ தொந்திப்போம். ஹீரோ வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டா அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூமச்சு. மருவை வச்சு அடையாளம் தெரியாமல் போயிருமா? சரி, ஓகே, ரைட். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ, அதனால தான் அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், யோவான் 3ஆம் அதிகாரத்தில், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அங்கே வந்து யோவானை கோத்துட பார்க்குறாங்க. யார்? யூதர்கள். ஐயா, எல்லாம் எவ்வளோ பேர் உங்கள் நம்மாட்ட ஞானசனம் எடுக்க வந்தாருங்க பாருங்க, அந்த இயேசு வந்தாரு, எல்லாம் அங்கே போயிட்டாங்க ஐயா. இப்போ இவருக்கு என்ன ஆகணும்? இங்கே எரியணும், அவரு எரியணும். யாருக்கு? யோவானுக்கு. யோவான் என்ன சொல்றாரு? ஏப்பா, பரத்தில் இருந்து ஒருத்தனுக்கு கொடுத்தால் ஒழிய ஒருத்தனும் ஒன்னையும் வாங்க முடியாதுப்பா.
இந்த 3ஆம் அதிகாரம் பின்பகுதியை வாசித்து பாருங்க அப்புறமேல். சரியா? அப்போ யோவான் ஜனங்க உசுப்பேத்துற மாதிரிலாம் அவர் என்ன ஆகலை, உசுப்பு ஏறுறதுக்கு விடலை, இடம் கொடுக்கல, தாழ்மையை மெயின்டைன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் 11ஆம் வசனம் இல்லையா? 11னா 8 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எண்ணாமல் அது எத்தனாம் வசனம்? எது வரைக்கும்? மரிக்கிற வரைக்கும் இயேசு தம்மைத்தாமே தாழ்த்தி. அவர் யாரு? தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய ரூபத்தில் இருப்பவர். தேவனுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா தேவனுடைய ரூபத்தை உடையவரா இருந்தார். ஆனா அவர் என்ன பண்ணல, அதை கொள்ளையாடின கிடைச்ச அதிர்ஷ்டண்டான்னு பிடிச்சிக்காம தம்மை தாமே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார், தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவர் ஆனார். எப்படி பாருங்க. ஸோ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சுப்ரீம் எக்ஸாம்பிள், நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இல்லையா? தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி? 1ஆம் அதிகாரத்தில் வேற ஏதாவது கேள்வி அல்லது நீங்க சொல்ற கருத்துக்கள் இருந்தா கூட 1ஆம் அதிகாரம். அப்ப யோவான் இயேசுவை வெறும் மாம்ச ரீதியாய் அறிந்தவராய் இல்லாம அவரை தேவனாக அறிந்து கொண்டார். இயேசுவும் யோவான் சாணகனும் சொந்தக்காரங்க. இயேசுவும் யோவான் சாணகனும் சொந்தக்காரங்க. அதாவது அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் உறவுக்காரங்க இல்லையா? ஆனா யோவான் இயேசுவை மாம்சத்தின்படி அறிவதை விட கடவுளுடைய வெளிப்பாடு பெற்று அறிந்திருந்தார். அதனாலதான் சொல்றாரு, அவர் எனக்கு 6 மாசம் ஜூனியருங்க, அவர் எனக்கு 6 மாசம் ஜூனியருங்க, ஜூனியருங்க. ஆனா அவர் எனக்கு முன்னாலேயே இருக்கிறாருங்க, அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியருங்க. வேண்மையில் ஒரு ஒண்ணு, ஆனா எனக்கு முன்னே இருக்கிறார். அப்படின்னா என்னது? நீங்கெல்லாம் அவர் ஜூனியர் நினைக்கிறீங்க, ஆனாங்க அவர் ரொம்ப ரொம்ப சீனியருங்க. என்னடா இந்த ஆட்சி நம்மளை போட்டு குழப்புறானே இல்லையா? அப்ப தேவனை இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியறது முக்கியம் இல்ல, ஆவியில வெளிப்பாடோடு அவர் அறியறது ரொம்ப முக்கியம். அதுக்கு யோவான் இடம் கொடுத்தார். ஓகே ஓகே. வேற ஏதாவது கருத்துக்கள், தெளிவுகள்? முப்பத்தி 4 அடுத்த நிமிஷமே இல்லை, அடுத்த நாளோ இல்லை வர்ற தொடர் நாட்கள்ல. ஆனா அந்த சம்பவத்தை யோவான் ஒரே வரிசையா எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரே வரிசையில எழுதியிருக்கிறார்.
சொல்லிட்டு இருக்கிறோம். பைபிள் ஸ்டடிக்கு வர்றவங்க நாம் இன்னொரு ஆளுக்கு சொன்னோம்னாவே என்ன, ஹரியா சத்யாவை கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வந்தா. இப்போ ரெண்டு போன பிரேயரு இந்த இதில் இவங்க 3 பேரும் உட்காந்துருக்காங்க. துர்கா, ரம்யா, ராமகிஷ் 3 பேர் அது மாதிரி மற்றவங்களை நம்ம கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறது நம்முடைய வேலை. ஆலயத்துக்கு ஆராதனைக்கு மற்றவங்களை கூட்டிகிட்டு வர்றது நம்மோட வேலை. இயேசுவோட எனக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருந்துச்சுன்னா நான் அதை கட்டாயமாக மற்றவங்ககிட்ட என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். அதான் அதோட இது, வேற ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய கூட்டத்தோடையே இருந்தார்னு நிறைய நினைக்கிறாங்க. இல்லை, இயேசு நிறையா நேரம் தனி நபர்களோட நேரம் செலவிட்டார், தனி நபர்களோட பேசினார், தனி நபர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சார். அதை யோவான் முதல் அதிகாரத்திலேயே அறிமுகப்படுத்திட்டார். யோவான் எங்கேயோ அறிமுகப்படுத்திட்டாரு, முதல் அதிகாரத்திலேயே. முதல்ல யாரு? அந்திரேயா. அதாவது இப்போ என்னன்னா, யோவான் ஸ்நானகன் அதோ அவர் தாங்க தேவாட்டுக்குட்டி இப்படின்னு இவர் சொன்னதுன்னு சொன்னார். அவர் கூட இருந்த 2 சீடர்கள் இவரை விட்டுட்டு யார் பின்னால் போயிட்டாங்க? இயேசு பின்னால் போயிட்டாங்க. யோவானுக்கு கவலையாக இருந்திருக்காதா? சரி, எங்கட போறீங்க, போங்க, நில்லுங்கடா அப்படின்லாம் சொல்லலை. அவர் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டார். ஸோ இவர் கூட வந்தவருங்க எவ்வளோ நாளாக, ஒரு 6 மாதமாவோ 1 வருஷமாவோ இவருக்கு சீடராக இருந்தவங்க இவரை விட்டுட்டு யார் பின்னால் போயிட்டாங்க? இயேசு பின்னால். அதுதான் அவர் வழியை ஆயத்தம் பண்ணார். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணார்னா என்ன? சீடர்கள் உட்பட அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ரைட்டுங்களா? அதில் ஒரு ஆள் தான் யார்? அந்திரேயா. அந்திரேயா வீட்டுக்கு போனான். ஏப்பா பேதுரு எங்கப்பா போனா? நாங்கள் இவரை பார்த்தோம்பா, மேசியா. என்னப்பா சொல்கிற? ஆமாம்.